Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் தரப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு விவரம். பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் சக்தீஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சேற்றிக் வந்த சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மிகவும் தீவிரமான பிரச்சனையாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்டவர்களினுடைய அந்த அவருடைய பண தேவையை அறிந்து கிட்னி 5 முதல் 10 லட்சம் வரை சலுகைகள் வழங்கி அது திருடப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு இதுவரை உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும், இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியின் தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் நேர்மையாக இருக்காது, எனவே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் சட்டவிரோத மனித உடல் உறுப்புகள் சில மருத்துவமனைகளில் எழுதப்பட்டதாக தெரிய வந்துள்ளதாக கேள்வி எழுப்பினர். மேலும் நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக விற்பனை செய்வது கொடூரமானது, ஏழை எளிய மக்கள் உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களை போல விற்பனை செய்வது ஏற்கத்தக்கதல்ல எனவும் குறிப்பிட்டனர். இதற்கு மனுதாரத்தில் சிறுநீரக விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு கூட செய்யப்படவில்லை எனவும், 6 நபர்கள் தானமாக வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் 5 நபர்கள் அந்த ஊரிலேயே இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக தினந்தோறும் பொதுத்தளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும், அவ்வாறு இருந்தும் இதுவரை ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, தகவல் தெரிந்தவுடன் 3 IAS அதிகாரி தலைமையில் மருத்துவ நிபுணர் கொண்ட குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டிருக்க வேண்டும் எனவும், ஏன் அவ்வாறு செய்யவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள ஒரு நபரின் கிட்னி எப்பொழுது திருடப்பட்டது என்பது கூட தெரியாமல் வாழ்வது பெரிய வேதனை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தமிழக சுகாதாரத்துறையின் தலைமைச் செயலாளர், ஊரக சுகாதார பணிகள் இயக்குநர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்ப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்னி விற்பனை செய்யப்பட்ட தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும், இதே போல மனித உடல் உறுப்புகளை விற்பனை செய்வதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.